தொடர்ந்து 7வது வார்த்தையை தியானிப்போம். ஷிவா. அருமை ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீடிய நேற்று நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று எனக்கு கொடுக்கப்பட்டதான வார்த்தை 7வது வார்த்தை. எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 23:46. இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில பேசின 7வது வார்த்தை. இங்க மாத்திரமல்ல, இன்னும் மத்தேயு 27:50 இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் என்றும், மார்க்கு 15:37 இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் என்றும், யோவான் 19:30 இயேசு காணியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4 இடத்துல சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரே ஒரு இடத்துலதான் அந்த வார்த்தை பூரணமா சொல்லப்பட்டிருக்கு. அதாவது லூக்கா 23:46 மட்டும்தான் முற்று பெற்ற ஒரு வசனமா அது நம்ம சொல்ல முடியும். எல்லா கருத்தையும் உள்ளடக்கி சொன்ன ஒரு வசனம் லூக்கா 23:46. இது 7வது வார்த்தை நம்மளுக்கு நல்லாவே தெரியும். 7 அப்படின்னாலே பூரணம், நிறைவு அப்படின்னு அர்த்தம். எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் 5:8, 8:9 ரெண்டுத்தையும் சேர்த்து வாசிக்கலாம். அவர் குமாரனாய் இருந்தும் பாடுபட்டதினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணமான பின்பு, அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து என்னென்னலாம் செய்யணும்னு நினைச்சாரோ அது எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு பூரணமான பின்பு, அதுதான் 7வது வார்த்தை, பூரணமான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாகி, ஆண்டவர் வந்ததே எதற்காக அப்படின்னா பாவிகளை ரட்சிக்கிறதுக்கு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பூரணமாகி நம்மளுக்கு ஒரு நித்திய ரட்சிப்பை, பாவ மன்னிப்பை தருவதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில அறைந்தார். இன்னொன்று வாசிக்கலாம். பிரசங்கி 12:7 எதற்காக ஆண்டவர் மரித்தார்? ஆண்டவர் வந்து நம்மளுக்கு ஒரு முன்மாதிரியா வாழ்ந்தாரு, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். சோ இந்த வசனத்தை வாசிச்சோம்னா நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். பிரசங்கி 12:7 இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகிறதற்கு முன்னும் போதும் ஆவி என்ன பண்ணுமா? தன்னை அனுப்பினவரிடத்திற்கே திரும்பி போகும். நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஆண்டவர் இங்க வந்தது ரட்சிக்கப்படுறதுக்கு, இன்னொன்னு நம்ம எப்படி வாழணும் நம்மளுக்கு காமிக்கிறதுக்கு. சோ நம்ம மறிப்போம், திருப்பி நம்ம உயிர்ப்போம், நித்திய ராஜ்யத்துக்குள்ள நம்ம போவோம். அதேதான் ஆண்டவராகிய கிறிஸ்து நம்மளுக்கு முன்மாதிரியாய் காமித்திருக்கிறார். மண் எப்படி தான் எடுத்த இடத்துல இருந்தே திரும்பி போகுமோ அதே மாதிரிதான் நம்மளும் ஒரு நாள் மறிப்போம், நியாயத்திற்கப்படுவோம், பின்பு நித்திய ராஜ்யத்திற்குள் நம்ம போவோம். இப்போ இதுல நம்ம ஒப்புவிப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூர்ந்து கவனித்தோம் அப்படின்னா, வேதாகமத்துல கிட்டத்தட்ட 90 இடங்களுக்கு மேல இந்த ஒப்புவிப்பு அப்படிங்கிற வார்த்தை வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த சிலுவையை கொடுத்ததான தரிசனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 110க்கு மேற்பட்ட இடங்களில வந்து தரிசனங்களா சொல்லப்பட்டிருக்குது. அதுல ஒரு சில காரியங்களை நம்ம இப்ப பார்க்கலாம். எதெல்லாம் நம்ம ஒப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத. நீதிமொழிகள் 16:3. நீதிமொழிகள் 16:3 உன் செய்கையை கர்த்தருக்கு ஒப்புவி. இந்த இடத்துல பாக்குறோம் அப்படின்னா செய்கை அப்படின்னா இங்கிலீஷ்ல நம்ம ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். செய்கையை வந்து நிறைய பேர் நம்ம செய்கையை வைத்துதான் நமக்கு உண்டான மதிப்பு, மரியாதை எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். சோ இந்த செய்கையை வந்து கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர் நம்மளை நடத்தும் போது அந்த செய்கைகள் வந்து ஒரு பூரணத்துக்கு உள்ளதாய், மதிப்பிற்குரியதாய், விசுவாசத்துக்கு ஏதுவாய் மற்றவர்களை நடத்தக்கூடியதாய் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா நம்முடைய செய்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். இரண்டாவது சங்கீதம் 37:5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இப்ப இதுல பார்க்கும்போது உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. நம்ம பைபிள்ல நிறைய வழிகள் இருக்கு. ஜீவனுக்கு ஏதுவான வழி, சாவுக்கு ஏதுவான வழி, பாதாளத்துக்கு ஏதுவான வழி, இந்த மாதிரி பரலோகத்துக்கு ஏதுவான வழி, நிறைய வழி இருக்கு. ஆனா நித்திய வழி யாரு? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்போ நம்மளுடைய வழியை வந்து ஆண்டவருடைய வழிக்கு நேராய் திருப்புவோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை கண்டிப்பா ஆண்டவர் ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா. அடுத்ததாக ரோமர் 6:13
நீங்கள் உங்கள் அவைகளை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து இதுல என்ன பண்ணணுமா? உங்கள் அவயங்களை பாவத்திற்கு ஒப்பு கொடாமல், பாவத்திற்கு ஏதுவான காரியங்களை நம்மளுடைய அவயங்கள் அப்படின்னா சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகங்கள், கண்ணு, மூக்கு, காது, கை, இது எல்லாமே அவயங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அவயங்களை வச்சு பாவம் செய்யாம ஆண்டவருடைய நாமத்தை எப்படி உயர்த்தணும் அப்படிங்கறத நம்ம கத்துக்கணும். அதுதான் ஒப்பு கொடுக்கிறது, நம்மளுடைய அவயங்களை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. அடுத்ததாக யோபு 5:8. ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். இப்போ இந்த இடத்துல யோபு பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். இங்க அவர் சொல்றாரு, என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். மனுஷர்களுக்கு தெரியாது நம்ம எந்த சூழ்நிலையில இருக்கோம், என்ன பண்றோம், என்ன செய்யறோம், எதுவுமே தெரியாது. ஆனா தேவனுக்கு எல்லாமே வெட்ட வெளிச்சமாய் நிர்வாணமாய் தெரிகிறது, எந்த மறைபொருளுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். சோ தேவனிடத்துல நம்மளுடைய நியாயங்களை நம்ம முறையிடணும், ஒப்புவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்ததாக சங்கீதம் 31:5. இன்னொருத்தர் சங்கீதம் 10:14. உமது கையில் என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன், சத்தியபரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். இதுல ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை தாவீது பயன்படுத்துறாரு. இது ஒரு சின்ன தீர்க்க தரிசனமாவும் நம்ம சொல்லலாம். இதுக்கு ஒப்பான வசனம் அப்படின்னு பார்த்தோம்னா இது தீர்க்க தரிசனம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தாவீது தீர்க்க தரிசிங்கிறது அவ்வளவு யாருக்குமே தெரியாது. ஆனா தாவீது ஒரு தீர்க்க தரிசி அப்படிங்கிறத அப்போஸ்தலர் 2:29. சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டார். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அடுத்தது 30வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து, அப்போ இங்க தீர்க்கதரிசியாய் தாவீது இருந்து என்ன சொல்றாரு? என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். இதே வார்த்தையை தான் இங்க ஆண்டவராகிய சிலுவையில இயேசு கிறிஸ்து சிலுவையில பேசினார். 7வது வார்த்தை, நான் ஆவியை உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு அடுத்தது வருஷமா ரோமர் 12:1 வாசிக்கல தானே? ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஜீவ பலி அப்படின்னா என்ன? ஜீவன் அப்படின்னாலே உயிர் உள்ளது, கரெக்டா? அப்ப நம்ம ஆண்டவருக்கு செலுத்தக்கூடிய எல்லா துதி, எல்லா கணம், மகிமை, ஸ்தோத்திரம் இது எல்லாமே ஜீவன் உள்ளதாய், செத்தவன் மாதிரி துதிக்காம உயிர் உள்ளவர்களாய் ஒரு எழுப்புதலோட நம்ம துதிக்கணும். அதே மாதிரி சங்கீதம் 10:14. அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தில் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே. நீர் பதிலளிப்பீர், ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். இந்த இடத்துல பார்க்கும்போது ஏழையானவன் தன்னை ஒப்புவிக்கிறான். அதுல கடைசியா திக்கற்றவர்களுக்கு சகாயர் நீரே அப்படிங்கிறது இருக்கு. ஆண்டவரே, இதுக்கு மேல என்னால என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, இதுக்கு மேல நான் எப்படி செய்வேன், இதுக்கு மேல நான் எப்படி வாழ்வேன், எதுவுமே பண்ண வேணாம், ஆண்டவரே உங்ககிட்ட வந்துட்டேன், நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு நம்மளே ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர் சகாயர், அவர் திக்கற்றவர்களாய் நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இப்போ நான் உங்களுக்கு எத்தனை காரியம் சொல்லியிருக்கேன்? 7 காரியம் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் செய்கை, 2வது ஆவி, 3வது வழி, 4வது அவயம், 5வது நியாயம், அடுத்தது ஜீவ பலியாக சரீரம், அதுக்கப்புறமேட்டு ஏழை தன்னை ஒப்புவிக்கிறார், நம்மளே ஒப்பு கொடுக்கிறோம். இப்போ ஆண்டவர் நம்மளை யார்ட்டையாவது ஒப்பு கொடுத்தா என்ன ஆகும் அப்படிங்கிறத வாசிக்கிறோம். இப்போ பார்த்தது எல்லாமே நம்ம ஒப்பு கொடுக்கறது. இப்போ ஆண்டவர் நம்மளை ஒப்பு கொடுத்தா என்ன ஆகும்? யோபு 16:11-19.
வசமாக ஒப்புவித்து ஹalleluya. தேவன் என்னை அநியாயக்காரரின் வசமாக ஒப்புவித்து துன்மார்க்கரின் கையில் என்னை அகப்பட பண்ணினார். துன்மார்க்கரின் கையில் என்னை அகப்பட பண்ணினார். நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன். நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன். அவர் என்னை நறுக்கி என் பிடரியை பிடித்து என்னை நொறுக்கி என்னை தமக்கு இலக்காக நிறுத்தினார். அவருடைய வில்லாளர் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். என் ஈரலை தப்ப விடாமல் பிளந்தார். என் பிச்சையை தரையில் ஊற்றிவிட்டார். நொறுக்குதலின் மேல் நொறுக்குதலை என் மேல் வரப்பண்ணினார். பராக்கிரமசாலியை போல் என் மேலே பாய்ந்தார். நான் இரட்டை சேலையை தைத்து என் தோளின் மேல் போர்த்திக் கொண்டேன். என் மகிமையை புழுதியிலே போட்டுவிட்டேன். அழுகிறதினால் என் முகம் அழுக்கடைந்தது. மரண இருள் என் கண்ணின்மைகள் மேல் உண்டாயிருக்கிறது. என் கைகளிலே கொடுமை இல்லாதிருக்கையிலும் என் ஜெபம் சுத்தமாய் இருக்கையிலும் அப்படி ஆயிற்று. பூமியே யுத்தத்தை மூடி போடாதே. என் அலறுதல்களுக்கு மறைவிடம் உண்டாகாதிருப்பதாக. போதும். இப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது யோபு ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். இவ்வளோ பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த மனுஷன் உயிரோட இருப்பானா? நம்ம இருப்போமா? நிப்போமா? முதல் இவ்வளோ பிரச்சனைகளிலையும் அவருக்கு இருந்த ஒரே ஒரு விசுவாசம். ஏன்? 19வது வசனம் வாசிங்களேன். இப்பொழுதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. ஹalleluya. இவ்வளோ பிரச்சனை இருந்தா அந்த மனுஷன் அப்படியே நின்னாரு. நான் ஆண்டவருக்காக நிற்பேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எப்போதும் என்னை கைவிட மாட்டாரு அப்படின்னு அவர் நம்பினார். அவர் நம்பினதுக்கான பலன் என்ன? அவருடைய சாட்சி எங்க இருக்குதான்? பரலோகத்துல இருக்கிறது. ஹalleluya. எத்தனை பேருக்கு இன்னைக்கு நம்மளுக்கு பரலோக சாட்சி சொல்லும்? தெரியாது, நமக்கே தெரியாது இல்ல. யோபுக்காக பரலோகத்துல சாட்சி சொல்லுவாங்களாம். அடுத்து வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:20. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கு விலகு. இங்க தீமோத்தேயுவை பார்த்து ஆண்டவர் சொல்றார், உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்து கொண்டு. ஆண்டவர் நமக்குன்னு ஒரு சில காரியங்களை ஒப்பு கொடுத்திருப்பார். இந்தந்த காரியங்கள் இந்தந்த பிள்ளை செய்யணும், இந்தந்த காரியங்களை இந்தந்த நேரத்துல இந்தந்த பிள்ளை செய்யணும் அப்படின்ட்டு நமக்கு உண்டான ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருப்பார். அந்த திட்டத்தை ஆண்டவர் நம்மளுக்கு வெளிப்படுத்தினார்னா அதை காத்துக்கொள்ளணும். வெளிப்படுத்தலையா? காத்திருக்கணும். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தலைன்னா என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். வெளிப்படுத்திட்டார்னா அதை காத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அடுத்ததாக 1 தீமோத்தேயு 1:18-20. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இவனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூஷியாதபடி சிட்சிக்கப்பட்ட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த 19வது வசனம், நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாச கப்பலை சேதப்படுத்துவது போல நீங்களும் நானும் விசுவாச கப்பலை சேதப்படுத்தாமல் நல் மனசாட்சியை தள்ளிவிடாமல் ஆண்டவருக்கு பயபக்தியா இருக்கணும். அல்லேலூயா. அடுத்தது 1 தெசலோனிக்கேயர் 2:4. சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதிக்கிற தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம். இங்க என்ன சொல்லியிருக்கான்?
சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதா. எல்லாத்துக்குமே தெரியும், சுவிசேஷம் சொல்றது நம்மளுடைய தலையாய கடமை. எல்லாத்தையும் சிலுவையில் அண்டையில சேர்க்கிறது நம்மளுடைய கடமை. அதே மாதிரி இங்கே சொல்லப்பட்டிருக்கு, சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர்கள் என்று ஒரு நம்பிக்கை, நம்ம எல்லாம் நல்லவங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பதவியை கொடுத்திருக்காரு. அது என்ன பதவினா சுவிசேஷகர். எல்லாத்துக்கும் போய் சுவிசேஷத்தை சொல்லணும், ஆண்டவரை பத்தி நம்ம எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஒப்புவித்தல் அது இங்கே நடந்திருக்குது. அடுத்தது ரோமர் 6:17, முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமையாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேசத்தின் சட்டம். உபதேசத்தின் சட்டம்னா என்ன? வாழ்க்கை நெறிமுறைகள். நீங்க எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நெறிமுறைகள். அதெல்லாமே ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாரு? அப்பவே பழைய ஏற்பாட்டிலே இது பண்ணிட்டாரு, சொல்லி கொடுத்துட்டாரு. அந்த உபதேச சட்டங்கள் எல்லாத்தையுமே, கட்டளைகள் வேற, உபதேசங்கள் வேற, உபதேசங்கள் எல்லாத்தையுமே நம்ம கை கொண்டு நம்ம நடக்கணும் அப்படிங்கிறது. அடுத்தது 2 பேதுரு 2:21, அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் ஹல்லேலூயா, அவர்களுக்கு அது நலமாய் இருக்கும். நம்ம தெரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஆவியானவரோட அபிஷேகம் பெற்றுட்டு எல்லாம் பெற்றுட்டு நீங்க தான் உண்மையான தெய்வம் நம்ம வந்துட்டு திருப்பி பின்னோக்கி போனோம்னா என்ன? இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை, பிரயோஜனமே இல்லை. நம்மளே ஆண்டவரை வந்து தூஷித்ததா அது அர்த்தம். ஹல்லேலூயா. ஒருத்தர் கலப்பையை நோக்கி கையை வச்சிட்டோம்னா திருப்பி அந்த கலப்பையில இருந்து கையை எடுக்க கூடாது. அதே மாதிரிதான் எல்லாருமே இருக்கும். இங்க நீங்க ஆண்டவரை அறிஞ்சு தப்பு பண்றதுக்கு நீங்க அறியாமே இருந்தாலே அது நல்லது. அறிஞ்சு ஆண்டவரை நாமத்தை தூஷிக்கிறதுக்கு நீங்க அறியாமே இருந்துருங்க. ஹல்லேலூயா. அததான் தேவன் சொல்கிறார். அடுத்ததாக எபிரேயர் 4:13, இன்னொருத்தர் யோவான் 15:4. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமுமாய் இருக்கிறது. ஆமா, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கடைசியில ஒரு ஸ்கிரீன்ல போட்டு ஆண்டவர் காப்பார், இதெல்லாம் நீ பண்ண, இந்த நேரத்துல எல்லாம் நீ பண்ண. அப்ப ஆண்டவர் கேட்கிற கேள்விக்கு நம்ம என்ன பண்ணணும்? பதில் சொல்லணும், கணக்கு கொடுக்கணும். என்ன வார்த்தை பேசணும், என்ன செய்தி செஞ்சோம், யாருக்கு என்னென்ன பண்ணோம், நல்லது பண்ணோமா கெட்டது பண்ணோமா, எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும்? கணக்கு தரணும். கணக்கு தரப்போ நல்ல கணக்கா தரணும். பணம் வந்து எப்போதுமே என்ன பணமா இருக்கணுமா? நல்ல பணமா இருக்கும். நல்ல கணக்கை நம்ம தரணும். ஹல்லேலூயா. அடுத்தது யோவான் 15:4. இவ்வளோத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இவ்வளோத்தையும் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லிட்டாரு. எதுக்காக ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கணும்? எதுக்காக? அந்த காரணம் என்ன? நம்ம என்னென்ன ஒப்பு கொடுக்கணும்னு பார்த்துட்டோம். அவர் நம்மள ஒப்பு கொடுத்தா என்னென்ன நடக்கணும் பார்த்துட்டோம். இப்ப ஏன் ஒப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. நம்ம என்ன பண்ணணுமா? கனி கொடுக்கிற ஒரு செடியாய் மாறணும். அப்ப என்ன பண்ணணும்? என்னால ஒண்ணுமே முடியாத ஆண்டவரே, நீங்க தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும், அப்பதான் என்னால கனி தர முடியும். அநேக ஜனங்களுக்கு அப்பதான் நான் பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் மாற முடியும். என் வாழ்க்கை அப்பதான் ஒரு ஜீவியத்துக்குள்ள வாழ்க்கை, ஒரு சாட்சிக்குள்ள வாழ்க்கையை மாறும் அப்படிங்கறத நம்ம நினைப்புல வச்சுட்டு ஆண்டவருக்கு நம்மள ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. அகந்தை உள்ளவர்களாய் வணங்கா கழுத்து உள்ளவர்களாய் இருக்கிறத பார்க்கிறோம். என்னால எதுவுமே முடியல ஆண்டவரே சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை தாமே தேவன் தான் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென்.